ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போது எங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோம். ஸோ சின்ஸ் நான் இன்னைக்கு நம்பர் பிளேட் ரெடி ஆகிடுச்சா, ஸோ போய் நம்பர் பிளேட் மாற்றிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக என்னென்னா இன்றைக்கி பெர்மிஷன் கேட்டுட்டு ஆஃபீஸ்லேருந்து பறந்து செல்கிறேன். ஸோ இப்போ போரூர்லேருந்து நம்ம அண்ணா நகர் 4th அவென்யூ போகணும். அங்கே தான் நம்ம பைக் டெலிவரி எடுத்தோம். ஸோ 4th அவென்யூ போயிட்டு நம்பர் பிளேட் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட பேஸ்மெண்ட் பார்க்கிங்லேருந்து மேலே போயிட்டுருக்கோம். இது B3, B2. There are 3 kind of basements in this branch. ஓகே கைஸ், எப்படியோ இன்றைக்கி ஆஃபீஸில் கொடுக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க கைஸ் பெர்மிஷன். ஸோ சின்ஸ் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்றைக்கி நல்லா இருந்தது, கொடுக்க ஒர்க் அசைன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நம்மளை கொஞ்சம் ஏர்லியாக சென்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் இப்போது வெளியில் வரேன் இல்லைங்களா, ஸோ இந்த அளவுக்கு வெளிச்சமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில் வரேன். ஏன்னா யூஸ்வலி என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஃப்ரம் 9:30 to 6:30. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டுட்டு ஒரு 5:15 கேட்டு கிளம்பிட்டேன். பட் கீழே வந்து இந்த கோப்ரோ செட்டப்லாம் வச்சுட்டு மைக் செட்டப்லாம் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் கிட்டத்தட்ட 5:45 நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ டைம் இஸ் ரைட் நவ் 5:45. ஸோ இதுதான் எங்களோட ப்ளசன்ட் டேஸ் எங்கள் கம்பெனி. தேர் இஸ் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இஸ் கோயிங் ஆன் ஹியர். ஸோ அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், வெளியில் வந்துட்டோம் வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும் டிராஃபிக் ஆஃப்டர் 6:03. இல்லை நார்மலாகவே ஈவினிங் போரூர் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே யூ குட் ஏபிள் டு சி த டிராஃபிக்ஸ் ஓவர் தேர். நீங்கள் யூ ஹவ் பீன் ஏர்ன்ட். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், சின்ஸ் இட் வாஸ் அ சாட்டர்டே. ஸோ லெட்ஸ் ஹோப், லெட்ஸ் see how are you. நம்மளுக்கு இது ஆகுதா, ஃப்ரீயாக இருக்கா இல்லையான்றத. இது கோப்ரோ வேறு அலைன்மெண்ட் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு வியூ. ஏன்னா என்னோட ஹோல்டருக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் லென்த் ஆகுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காமர்ஸூர் வந்து இங்கே. ஸோ அங்கே வெளில வந்துட்டு ஸோ இப்போ வந்த வழியிலே போகிறோம் என் ரூட். I'll just show you guys. மார்னிங் வரும்போது ஒரு ரூட்டு, ஈவினிங் போகும்போது வேறு ஒரு ரூட். அதே பிளாட்ஃபார்ம் தான், பட் வேறு சைட், அவ்வளோதான். ஸோ இந்த இடம்லாம் யூஸ்வலி இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் இருக்காது வீக் டேஸில். ஃபுல்லி ஆக்குபைட். இங்கெல்லாம் அப்படியே ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ஸோ இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல கைஸ். அதான் வீக்கெண்ட்னால ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்துட்டு இன்றைக்கி வந்துருக்கேன் வெளியில் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ த நெக்ஸ்ட் திங் வுட் பி லைக் என்னவா இருக்கும். ஓகே, யூஸ்வலி நான் பெட்ரோல் போடுறது எல்லாமே ஷெல்லில் தான் போடுவேன். நான் இது வரைக்கும் 2-3 வண்டி மாற்றிட்டேன். ஸோ என்னோடய லாஸ்ட் 2 பைக் R15 V3ஆகவும் இருக்கட்டும், அதே மாதிரி RC200 எல்லாமே ஷெல்லில் தான் போடுவேன். பட் அதுக்கேற்ற மாதிரி ஷெல்லோட ப்ரைஸிங்கும் வந்து அதிகம் கைஸ். இப்போ நார்மல் பெட்ரோல் பங்க்கில் நார்மல் பெட்ரோலோட ரேட்னா இப்போது கரண்ட் இது பிரகாரம் 102 அப்படின்னு நினைக்கிறேன் 1 லிட்டர். பட் அங்கே மட்டும் ஷெல்லில் மட்டும் 120 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி ரிஃபைண்டாக இருக்கும் ஃபியூலுங்கிறது. மற்ற இது பிராண்ட் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் இதை பொறுத்த வரைக்கும் ரிஃபைண்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபியூல். ஸோ பெட்டர். அதே மாதிரி உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபியூல் எதனாச்சும் போடுறீங்க ரெகுலர், எப்போவுமே ஃபியூல் போடுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்காக பார்த்து போடுங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபைடு இதுதான் போடணுங்கிறது கிடையாது, மாறாமல் போடணும், அவ்வளோதான். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிராண்டில் போடக்கூடாது. அதாவது இப்போ ஹெச்பியில் போட்டு நெக்ஸ்ட் இதில் பாரத்தில் போடுறதோ, இல்லை இந்தியன் ஆயிலில் போடுறதோ, ஆர் ஈவன் ஷெல்லில் போடுறதோ, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் இருந்தால் இட் வுட் பி ஈஸியர். இப்போ என்ன தெரியலையே, பஸ் நடக்கணும் இருக்கு. ஸோ இந்த டிராஃபிக் பரவாயில்ல கைஸ் கம்பேர்ட் டு அதர் திங்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மெட்ரோ ஒர்க்ஸ் இங்கே போயிட்டுருக்கு.
ஸோ இதனால தான் மோஸ்ட்லி இந்த இடங்கிறது டிராஃபிக் ஆகும். ஏன்னா இந்த ஏரியாவே சின்ன ஏரியா, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதில் மெட்ரோ ஒர்க் போட்டு நடுவில் ஒரு பாத்தை ஃபுல்லாகவே லாக் பண்ணிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூட் இருக்கிறதே கஷ்டம். அதே மாதிரி இல்லை பஸ்ஸு ரூட்ஸு நிறைய ஐடி செக்டார்ஸு ஒர்க்கிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் இங்கே. ஸோ அதனால் இங்கே ஓவர் டிராஃபிக் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் போயிடலாம். பைபாஸ் போயிட்டு வேணால் நான் கனெக்ட் பண்ணுறேன், வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் இட். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா போரூர் டோல் வந்து ஏற போகிறோம். ஸோ பைபாஸை பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடை இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட்டு இவரோட கடை வந்து மதுரை வாயிலில் இருந்தது, ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நானே ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது தான் திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அது என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டிக்கரிங் ஷாப், தனா ஸ்டிக்கர்ஸ்னு, கொஞ்சம் ஃபேமஸ் தான் யூடியூப்பில், அதே மாதிரி மீடியாவிலலாம் கொஞ்சம் ஃபேமஸ் தான், ஆளும் கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். ஸோ அவரோட கடை வந்து நான் வந்து மோஸ்ட்டாக என்னோடய பழைய வண்டி V3 பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லி கோல்டு இது பண்ணியிருப்போம், ஓகேங்களா. ஃபுல்லி கோல்டு ட்ராப் பண்ணியிருப்போம். ஏரியாலே நம்ம வண்டியோ நம்மள தெரியும் அப்படின்னா அந்த வண்டியை வச்சு தான். ஸோ அவர் கடை எங்கே பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள், தனா ஸ்டிக்கர்ஸ் போட்டிருக்கா. ஸோ இப்போ இங்கே வந்து மாறிட்டார் அவர். ஸோ நம்ம வண்டிக்கு ஒரு பேர் கொடுத்து, அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு எதுனாச்சும் ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ்னால் மோஸ்ட்லி அவரை தான் நான் வந்து போய் பார்ப்பேன். ஸோ அவர் இப்போ இன்னும் கன்வீனியண்ட்டாக இங்கேயே வந்துட்டார். ஸோ எதனா ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது கூட சின்ன சின்ன ஒர்க்ஸ்னால் வண்டிக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த லைட்டாக இது வைஸ் ஸ்டிக்கரிங் வைஸ் கஸ்டமைஸ் பண்ணால் நம்ம அண்ணங்கிட்ட பெயிண்டிங் ஆர் அதர் ஒர்க்ஸ்னாலுமே இவர்கிட்ட பண்ணிடலாம். சூப்பராக பண்ணுவாப்புல ஆள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் டோல் போச்சு. இப்போ வந்து நம்ம பைபாஸை ஏற போகிறோம். பைபாஸ் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அண்ணா நகர் தான் கைஸ். அண்ணா நகர் போகிறோம், அண்ணா நகர் போகிறோம். ஸோ கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும் இந்த ரோடும், பட் போனால் ஃப்ரீ கைஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் வந்து வண்டி இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இருக்குங்கிறதுனால ஆர்பிஎம்மை நான் பேஸ் பண்ணி தான் வண்டிங்கிறதே ஓட்டுறேன். ஸோ ஆர்பிஎம்ங்கிறது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் இப்போ வண்டி ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் எடுக்கும் போது வண்டியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைக் ஓவர் ஸ்பீட் போகாதீங்கன்னுவாங்க. பட் த மெயின் திங் இஸ் லைக் உங்களோட இன்ஜின் வந்து கேலிப்ரேட் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நியூ இன்ஜின் பிஸ்டன் ஸ்ட்ரோக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகிருக்காது. ஸோ அதை நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் ஸ்டார்டிங்லேருந்தே ஆன் ஆவரேஜாக நீங்கள் வைஸ் பண்ணி ஓட்டினீங்க வச்சுக்கோங்க. தென் உங்கள் வண்டி வந்து நல்லா செட் ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் தான் யூஸ்வலாக ரஃப்பாக ஓட்டுவீங்கனாலும் சரி, எப்படி ஓட்டிங்கனாலும் சரி, கொஞ்சம் லைஃப் வரும், உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் வரும். ப்ளஸ் ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஹேண்ட்லிங். அதே மாதிரி இப்போ எதுனா ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும் போது வண்டி ஒரு மாதிரி உரும்பும் தெரியுங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஆகாது, கொஞ்சம் சாஃப்டனாக இருக்கும் வண்டியே டோட்டலி. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பெட்டர் வந்து வண்டியை கரெக்டாக அந்த இன்ஜின் கேலிப்ரேட் ஆகிற மாதிரி ஓட்டணும். அது வேகமாக தான் ஓட்டணும், அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டணுன்றது இல்லை. ஆவரேஜாக உங்களுக்கு தெரியும் வண்டியோட கேலிப்ரேட் எப்படி வருதோ அந்த 3 RPMs வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஷிஃப்டிங்குமே. என் ஃப்ரெண்டு சொன்னான், எனக்குமே தெரியும், பட் அவனும் சொன்னது என்னென்னா, அவன் வந்து கார் வச்சுருக்கான், தார் வச்சுருக்கான், ஜோ தெரியும் இல்லைங்களா. ஸோ அவன் எப்படின்னா, அவன் காரில் இப்போது வண்டி எடுத்த புதுசில் அவன் அந்த RPM 3000 RPM வந்தால் அப்படியே நெக்ஸ்ட் கியர் போட்டு கரெக்டாக ரன் பண்ணுவான் இன்ஜினை. ஸோ அதே மெத்தட் தான். ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை கரெக்டாக எவ்ரி 3000 RPM ஒன்ஸு வந்து நீங்கள் கரெக்டான அந்த கியரில் ஷிஃப்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். இதை வந்து அதான் ஃபஸ்ட்டு ஒரு 500 to 700 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டியோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது யூ குட் ஏபிள் டு ஃபீல். ஸோ அது ஒன்று இருக்குது வண்டியில். வேறு என்ன மோஸ்ட்டாக வண்டியில் பெட்ரோல் போட்டேன் டேங்க் ஃபுல் பண்ணேன். ஹார்ட்லி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குன்னா, டோட்டல் கிலோமீட்டர்ஸ் இது ட்ரிப்பு ஓகே சோஃபா 147 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. இட்ஸ் நாட் பேட், பட் எனக்கு தெரியல இதிலே வருமா இல்லை இன்னும் 2 பாயிண்ட் தான் காட்டுது.
ஸோ யூஸ்வலாக நான் பழைய வண்டி நம்ம வண்டியிலலாம் ஒரு போட்டோன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஆக்சிடென்ட் சம்பவம் ஆகிட்டுருக்கு வண்டி. ஸோ யூஸ்வலி நம்ம போடுறோன்னா இன்னும் நார்மல் வண்டியில் என் வண்டி பழைய வண்டினா 35 கிலோமீட்டர் 35 லிட்டர்ஸ் பர் கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனாலே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். பட் ஒன்ஸ் இது பார்த்தீங்கன்னா லைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், நல்லா தான் ஓட்டிடலாம், பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அதான் கைஸ், இப்போ யூஸ்வலாக நம்ம சாதாரண வண்டியில் எவ்வளோ 35-40 அப்படி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு பெருசாக தெரியாது பெட்ரோல் போட்டு. பட் இதில் வந்து உங்களுக்கு இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ஒரு 10 லிட்டர் போட்ட உடனே மாயமாக மறைஞ்சு போயிட்டாப்புல. பட் இந்த வண்டியிலலாம் நீங்கள் 650 சிசியில் போயிட்டு பெட்ரோல் ஃபியூயல் கெப்பாசிட்டி அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபியூல் எஃபிஷியன்சியை பார்க்குறீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது கைஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் எடுக்கிறீங்க வண்டியை. ஸோ நீங்கள் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. எடுத்தனா ஓகே இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஆன் அ குட் வே, அப்படியே போயிடணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த மதுரவாயில் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ரைட் எடுக்கிறதுக்குள்ள மதுரவாயில் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேசிகிட்டே வந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அம்பத்தூர்லேருந்து போகிறோம். அம்பத்தூர் கீழே போயிட்டு ஓட்டி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ஊர் மணலி மாத்தூர். ஓகேங்களா, உங்களுக்கு அங்கே இதில் பார்த்தா தெரியும் டோலில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் தாண்டி வந்ததுனால அம்பத்தூர் வழியாக போய் இதுக்கு போகிறோம். ஐயோ பட் என்னங்க இங்கே இவ்வளோ இதுவாக இருக்குது. ஐயோ இந்த ரோட்டுக்கு தான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இப்படி தான் வந்தாகணும் போல். சரி போவோம், இந்த சைடு தான் போகணும்னு விதி இருக்குது. யாரை விட்டுச்சு? ஓகே பெரிய பள்ளம். ஓகே இப்படி தான் போகணுன்னு இருக்குது, போவோம், ஒன்றும் பிரச்சனை. ஏன் இந்த சைடு நான் அவாய்ட் பண்ணுறேன்னா டெய்லி என்னோடய கொலிகை வந்து நான் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்து அவங்கள இது ஃபுட் கோர்ட் கிட்டே விடுவேன். அம்பத்தூர் ஓட்டி இதுக்கிட்ட ஃபுட் கோர்ட் கிட்ட. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் இருப்பாங்க. இங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டியோட உண்மையான யூ கேன் ஏபிள் டு ஃபீல் த ஹீட் ஆஃப் யுவர் பைக். அந்த மாதிரி தான் சொல்லணும். இதுக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இந்த ரோட்டில். இத்தனைக்கும் ரோடெல்லாம் புதுசாக போட்டாங்க. புதுசாக போடுறதுக்கு முன்னாடி இன்னும் மோசம். இப்போ புதுசாக ரோடு போட்டுமே வி குட் ஏபிள் டு see the what we say traffic அந்த கன்ஜெக்ஷன்ஸுங்கிறது மோஸ்ட்லி இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ரோடு என்ன தான் பண்ணாலும் மாறாது போல். இது யாருனாச்சும் லைக் இது என்ன சொல்கிறது, மேனேஜ் பண்ணுறவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். கரெக்டாக போலீஸ் எல்லாம் வச்சு இந்த சிக்னல்ஸ், ஏன்னா நடுவில் நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். யார் வேணால் அப்படி போயிட்டு குறுக்க போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் இருக்கும் இதில். அதனாலே மோஸ்ட்லி வி வில் அவாய்ட் திஸ் பிளேஸ். ஏய் நில்லு, வண்டி சைடில் வருது, நீ எப்படி பார்க்காம போவ? ஏன் மேலே தப்பு சொல்லிட்டு திட்டிட்டு போற? இங்க எல்லாம் பார்த்து தான் இருக்குது, எல்லாம் ரெக்கார்டாக தான் இருக்குது. நீ யாரு? உன் வண்டி என்ன உண்டு? வண்டி என்ன ஏது கூட எப்படி திருப்புவாங்க? ஏ மயிறு நில்றா, வண்டியை தட்டிட்டு போற. வண்டி பார்த்து ஓட்ட தெரியாது அவனுக்கு, சைடில் பார்க்குற நீ பார்த்தியா? நீ ஒழுங்கா அப்பா நான் வண்டி காசு கொடுப்பான், மயிராட்சின்னு போயினே இருக்கிறா. தற்கூரியா இருக்கிறானுங்க எல்லாம். இங்க இவ்வளோ பெரிய வண்டி வந்து சைடில் இது பார்க்கல, டபுள் சைலன்சர் இது பார்க்கல, புறம்போக்கு தட்டிட்டு போயின்னு இருக்கிறான். சாரி கைஸ், வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து எமோஷனில் பாய்ஸ்க்கு வர்றது தான்.
எவ்வளோ கேஷுவலாக கூலாக சொல்லிட்டு போகிறான் பாருங்களேன். புது வண்டியில் டிஸ்டி பாட வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அது வந்து சைலன்சரில் லைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கோம். ஐ எம் டேம் ஷுர். இப்படிதாங்க எவனாச்சும் ஒருத்தன் வெறுப்பேற்றி விட்டுறான் நம்மள. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுறான். காண்டாவது. அவ்வளோ ஸ்லோவாக போயின்னு இருக்கா. அவ்வளோ பெரிய வண்டி இருக்குது, அது ஒட்டியா போவாங்க? கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அப்புறமா எடுக்கிறேன். அப்பா கைஸ், ஒரு வழியாக ஷோரூமுக்கு வந்துட்டோம் கைஸ். ஐயோ என்ன டிராஃபிக்! சரி வாஷ் பண்ண டிராஃபிக். சரி ஓகே. ஸோ ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பட் ஈவந்தோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு நம்பர் பிளேட்டுங்கிறது மஸ்ட்டு. ஸோ அதை இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ ஆஸ் ஃபார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து மாட்டியாச்சு நம்ம வண்டிக்கு. ஸோ அந்த நம்பர் என்னவா இருக்குன்னா, நான் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் கிரேசி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து லைக் வண்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, வித் சீரீஸோடவே. ஸோ நம்ம வண்டி வந்து ஜிடி, ஸோ சீரீஸ் வந்து பிடியா இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி என்ன நம்பருங்கிறதா இருக்கும்ன்றத பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பாசி நம்பர்னு சொல்லலாம். இதில் பார்க்கறதுக்கு டெம்ப்ளேட் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா we could able to consider it as BOSS, the boss. பார்த்தீங்களா, TN18 BT 6055. அது நீங்கள் வந்து லைக் ஃபாண்ட் ஸ்டைலில் மாற்றிங்கன்னா இட் வில் பி கன்சிடர் as பாஸ். ஸோ வண்டி இன்னும் பூஜை போட்டதெல்லாம் தொடக்கல, மேலே மட்டும்தான் தொடச்சி வச்சுருக்கோம் பல கிராப்பில். ஐ கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் பாருங்கள், TN18 BT 6055. ஸோ இதை வந்து நம்ம ஆர்டிஓவில் நம்ம ஃப்ரெண்டு மூலயமா கஷ்டப்பட்டு பிடிச்சி பேசி இந்த நம்பரை லாக் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். தென் லைக் see you guys, bye.